ஐயையோ, பாத்ரூம் போய் குபேர மூலையில வச்சிருக்கீங்க, இது பெரிய தப்புங்க. போச்சு போச்சு, அக்னி மூலையில பெட்ரூமை யாராச்சும் வைப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு வீட்ல இது பிரச்சனை அது பிரச்சனை, வாஸ்துப்படி இது தப்பு அது தப்புன்னு நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஒரு வீடு கட்டுறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலா இருக்கும்போது இந்த வாஸ்து பார்க்கறதெல்லாம் தேவையா? வாஸ்துன்றது உண்மையாவே இருக்கா? வாஸ்துல தப்புன்னு சொல்ற மாதிரி நம்ம தப்பா வீடு கட்டிட்டா நமக்கு ஏதாச்சும் ஆகாதா, நமக்கு ஏதாச்சும் ஆகுமா? இப்படி நம்ம கிட்ட ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. உண்மையாவே சொல்லணும்னா வாஸ்துன்றது ட்ரூ. இந்த வாஸ்துவை ஒரு மதத்தோட பழக்கமா பார்க்காம சயின்ஸா பார்க்கலாமா? இந்த பூமியை 4 திசைகளா பிரிக்கிறாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். சூரியன் உதயமாகிறது ஈஸ்ட், அதாவது கிழக்கு, மறையிறது வெஸ்ட், மேற்கு. சூரியன் உதயமாகும் போது அதோட வெளிச்சம் கர்வா, அதாவது ஆல்பபெட் சி மாதிரி பூமியில பரவுமா. அதனால ஃபர்ஸ்ட் சூரிய ஒளி நார்த் ஈஸ்ட்ல தான் விழும். இதனால தான் நம்மளோட வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேசிங்லயோ இல்ல ஈஸ்ட் ஃபேசிங்லயோ இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து சூரியன் உதயமாகி மறையிற வரைக்கும் அதோட தாக்கம் அதிகமா இருக்கிறது சவுத் ஈஸ்ட்ல தான். அதனாலதான் இந்த இடத்துல கிச்சன் அமைப்பாங்க. நேச்சுரலாவே இங்க லைட் அதிகமா இருக்கும், வெப்பம் அதிகமா இருக்கும், அதனால கிருமி தொற்றுக்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்து மழை காலங்கள்ல இந்த பருவமழை சவுத் வெஸ்ட்ல ஆரம்பமாகி நார்த் ஈஸ்ட்ல முடியும். சவுத் வெஸ்ட்ல வீட்டோட கதவு ஜன்னல் இருந்தா சாரல், மழை, காத்து, குப்பன்னு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கும். இதனாலதான் சவுத் வெஸ்ட்ல வீட்டோட மெயின் டோர் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை டிவி கிட்ட கொண்டு போனா கரகரன்னு சவுண்ட் வரும், பார்த்திருக்கீங்களா? மொபைல்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸும் டிவில இருந்து வரக்கூடிய வேவ்ஸும் மீட் பண்ணும்போது அதிகமான அதிர்வலை இருக்கிறதுனால இது நடக்குது. இதே மாதிரி தாங்க நம்ம பூமி சுழலும் போது நார்த்லயும் வெஸ்ட்லயும் அதிகமான தாக்கம் இருக்கும். இதனால தான் ரொம்ப அசையாம டிஸ்டர்ப் இல்லாம நிம்மதியா தூங்குறதுக்காக சவுத்துல இல்லனா ஈஸ்ட்ல தலை வச்சு தூங்கணும்னு சொல்றாங்க. பூமி சுழலோட தாக்கம் சவுத்லயும் ஈஸ்ட்லயும் கம்மியா இருக்குமா. இவ்வளோதாங்க இந்த வாஸ்து. இதை சயின்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, சாமியா எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். எப்படி பூமியை நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு 4 திசையா பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி வாஸ்துலையும் குபேர மூலை, அக்னி மூலை, ஈசானிய மூலை, வாயு மூலைன்னு பிரிக்கிறாங்க. அதுல குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்ல நம்ம பணப்பெட்டி, பீரோ இது எல்லாமே கிழக்கு நோக்கி வைக்கலாம். கூடவே மெயின் பெட்ரூமையும் இந்த குபேர மூலையில அமைக்கலாம். அடுத்து அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட்ல கிச்சன், மோட்டார் ரூம், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், ஜெனரேட்டர் இது எல்லாமே வைக்கலாம். ஈசானிய மூலை இல்லனா சனி மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல ஓபன் ஹால், போர்டிகோ, போர்வெல், சம்பு, ஸ்டடி ரூம், பூஜா ரூம் இது எல்லாமே வைக்கலாம். முக்கியமான விஷயம், குபேர மூலை ஹைட்டாவும் ஈசானிய மூலை தாழ்வாவும் இருக்கணும். கடைசியா வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்ட்ல டாய்லெட், பாத்ரூம், வீட்டோட படிக்கட்டு, வேஸ்ட் வாட்டர் போறதுக்கான அமைப்பு இது எல்லாமே வைக்கலாம். கூடவே இந்த எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ஸ் வைப்போம்ல அதையும் வைக்கலாம். அடுத்து வீட்டுக்கு வெளியே தனியா டாய்லெட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல வைக்கலாம். இவ்வளோதாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா இதை காரணமா வச்சு நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டல, இந்த தகடு வாங்கி வைங்க, இந்த ரத்தினம் வாங்கி வைங்க, இந்த பணம் வாங்கி மாட்டுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸா போய் நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி வாஸ்து மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டுல ஒரே நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தானா இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை தவிர்த்துட்டு இதுல இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துப்போம்.